போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. கடுமையான சட்டங்கள், சமூக காவல் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மூலம் தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி உத்தரவாதம் திட்டம். நிதி பற்றாக்குறையால் இளைஞர்களின் கல்வி தடைபடாமல் இருக்க 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையமில்லா கடன் உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். தமிழ்நாடு அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு சுழற்சி தாமதம் ஏற்படா வண்ணம் 365 நாட்கள் முடிக்க சட்டப்படியான கால அட்டவணை உருவாக்கப்படும். வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2500 ரூபாய் இளைஞர் நல நிதியாக வழங்கப்படும். வெற்றி தொழிற்பயிற்சி உத்தரவாதம். ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து உதவித்தொகையுடன் கூடிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிகள் வழங்கப்படும். அதன்படி பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாய், ITI மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கு 8,000 ரூபாயை மாநில அரசே வழங்கும். வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற 25 லட்சம் வரை பிணையமில்லா தொழிற்கடன் பெற அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கும். நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். 75% தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில GST மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் வழங்கப்படும். மேலும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும். இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் பதவியின் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தலா 18,000 ரூபாய் ஊதியத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இதன் மூலம் 100% அரசு வேலைகள் மக்களின் வீடு தேடி வர வழிவகை செய்யப்படும். தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில். இளைஞர்களின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் நேரடியாக அரசிடம் தெரிவிக்க தகுந்த தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம். தமிழ்நாட்டை ஒரு உலகளாவிய படைப்பாளி மையமாக மாற்ற 1.5 லட்சம் படைப்பாளி தொழில் முனைவோருக்கு தொடக்க மூலதனம் வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் நமது இளைஞர்களுக்கு நவீனகால பயிற்சி அளிக்க 500 படைப்பாளி பள்ளிகள் நிறுவப்படும்.